கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலையை தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து தெளிவான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள். போதும் போதும் என கூட்டாக சொல்வோம் என்று அவர் வெளியிட்டிருக்கும் இந்த நேரடி அறிக்கை பல அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டது ஒரு சம்பவம் அல்ல, தொடர் குற்றங்களின் ஒரு பகுதி என்பதே மனச்சோர்வை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களில் மழலையர், பள்ளி சிறுமிகளும் அடங்குவார்கள். மகள்கள், சகோதரிகள் இத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாவதை எந்த நாகரீக சமூகமும் அனுமதிக்காது. இதுபோன்ற கொடுமைகளை பார்த்து இந்த நாடு சீற்றமடைவதால் நானும் ஆத்திரமடைகிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். சமீபமாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு ரக்ஷாபந்தன் கொண்டாடுவதற்காக வந்த பள்ளி மாணவ மாணவிகள் நிர்பயா மாதிரியான ஒரு சம்பவம் எதிர்காலத்தில் நடக்காது என்று உறுதியளிக்க முடியுமா என்று தன்னிடம் கேட்டபோது இக்கட்டான நிலைக்கு தான் ஆளானதாகவும் அவர் கூறியிருக்கிறார். சமூகம்தான் இந்த கேள்விக்கான முழு பதிலையும் சொல்ல முடியும். அவ்வாறு நடக்க வேண்டுமெனில் முதலில் நேர்மையான, பாரபட்சமற்ற சுய பரிசோதனை தேவை என கூறியிருக்கும் குடியரசுத் தலைவர், சமூகமாகிய நாம் சில கடினமான கேள்விகளை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். நாம் எங்கே தவறு செய்திருக்கிறோம், தவறுகளை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம், இந்த கேள்விக்கான விடையை நாம் கண்டுபிடிக்காவிட்டால் நம்மில் பாதி பேர் சுதந்திரமாக வாழ முடியாது எனவும் உறுதியாக கூறியிருக்கிறார். இந்தியாவில் பெண்கள் அதிகாரம் பெறுவதற்கான பயணத்திற்கு நானே என்னை ஒரு உதாரணமாக கருதுகிறேன். ஆனால் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி கேள்விப்படும் போது நானே மிகவும் வேதனையும் அடைகிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சமூகத்தில் உள்ள தவறான எண்ணங்கள், சில பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள் ஆகியவை பெண்களின் உரிமைகளுக்கு எதிராக இருக்கின்றன. இது மிகவும் கேவலமான மனநிலை. இதனை ஆணாதிக்க மனநிலை என்று கூற மாட்டேன். ஏனெனில் இது பாலினத்தோடு சம்பந்தப்பட்டது அல்ல. அது அல்லாத ஆண்களும் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் கூறியிருக்கிறார். இது போன்ற கேவலமான மனநிலை உள்ளவர்கள் பெண்களை ஒரு பொருளாக மட்டுமே பார்க்கிறார்கள். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணம் ஒரு சிலர் பெண்களை புறக்கணிப்பதுதான். அது அவர்களது மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது எனவும் அவர் கூறியிருக்கிறார். 2012ஆம் ஆண்டில் ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கொலை செய்யப்பட்ட போது இன்னொரு நிர்பயா சம்பவம் நடக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தோம். அதற்கான திட்டங்களை வகுத்தோம். அந்த முயற்சிகளால் ஓரளவு மாற்றமும் ஏற்பட்டது. இருப்பினும் எந்த ஒரு பெண்ணும் தான் வாழும் அல்லது வேலை செய்யும் இடத்தில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணரும் போது நமது பணி முடிவடைவதில்லை. தலைநகரில் நடந்த அந்த சோக நிகழ்வுக்கு பிறகு ஒரு சில சம்பவங்கள் நாடு முழுவதும் கவனம் பெற்றாலும் எண்ணற்ற சம்பவங்கள் மீண்டும் அரங்கேறிக்கொண்டே இருக்கின்றன. அவை விரைவில் மறக்கப்படவும் செய்கின்றன. இதன் மூலமாக நாம் பாடம் கற்றுக்கொண்டோமா? மற்றொரு கொடூரமான குற்றம் நடந்தால் மட்டுமே அதை நினைவு கூர்கிறோம். இந்த கூட்டு மறதி நான் முன்னதாக கூறிய அந்த கேவல மனநிலையைப் போலவே மிகவும் அருவருப்பானது என்று நான் பயப்படுகிறேன். வரலாறு அடிக்கடி வலியை நமக்கு ஏற்படுத்துகிறது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மறதி நோயை மேலும் வளரவிடக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளை நினைவுபடுத்தவும் எதிர்காலத்தில் இன்னும் விழிப்போடு இருக்கவும் நம்மை தயார்படுத்த வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களின் நினைவை போற்றினால் மட்டுமே இதை நாம் செய்ய முடியும். இந்த நாட்டின் மக்கள் அச்சத்திலிருந்து சுதந்திரம் பெற்று அவர்களது பாதையில் இருக்கும் தடைகளை நீக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு என்றால் அடுத்த ரக்ஷாபந்தனுக்கு அந்த குழந்தைகளின் கேள்விக்கு நாம் கூட்டாக பதிலளிக்கலாம். போதும் போதும் என்று கூட்டாக சொல்வோம் எனவும் குடியரசுத் தலைவர் தனது அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் கொல்கத்தாவில் மாணவர்கள், மருத்துவர்கள் என அனைவரும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதையும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டிருப்பதால் இறந்த மாணவிக்கு கூடிய விரைவில் நீதி கிடைக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம், நீதித்துறை, காவல்துறை என அனைத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்த சமூகமாக மக்கள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போதும் போதும் என குரல் எழுப்பும் நாள் நாளையே நிகழ வேண்டும் என்பதுதான் அனைவரது கனவாகவும் இருக்கிறது.